ஒவ்வொரு கிராமமும் முழு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை பெற வேண்டும் என்பதே தனது நோக்கம் என்று மாதிரி கிராம திட்டத்தை துவக்கி வைத்த பிரதமர் மோடி கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி தனது முதலாவது சுதந்திர தின உரையின் போது மாதிரி கிராம திட்டத்தை அறிவித்தார். சான்சத் ஆதர்ஷ் கிராம யோஜனா என்ற இத்திட்டத்தின் துவக்க விழா ஜெயபிரகாஷ் நாராயண் பிறந்தநாள் விழாவான சனிக்கிழமை அன்று டெல்லியில் நடந்தது. திட்டத்தை துவங்கி வைத்து பிரதமர் மோடி பேசும்போது ஒவ்வொரு எம்பியும் தங்களது தொகுதிக்குட்பட்ட ஒரு கிராமத்தை தத்தெடுக்கும் போது தன்னுடைய குடும்பம் வசிக்கும் கிராமத்தை தேர்வு செய்யக்கூடாது என்று கேட்டுக் கொண்டார். தத்தெடுத்த கிராமத்தில் கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட 100% கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி மாதிரி கிராமமாக உருவாக்க பாடுபட வேண்டும் என்றும் மோடி வலியுறுத்தினார். தனது வாரணாசி தொகுதியில் தானும் ஒரு கிராமத்தை தத்தெடுக்கப் போவதாக அறிவித்த மோடி, ஒவ்வொரு கிராமவாசியும் தன் கிராமத்தை நினைத்து பெருமிதம் அடையும் அளவுக்கு வளர்ச்சிப் பணிகள் இருக்க வேண்டும் என்றும் தங்கள் வாழ்க்கை தரம் மேம்பட வேண்டும் என்ற கிராமப்புற மக்களின் கனவை நனவாக்க வேண்டியது எம்பிக்களாகிய நம் பொறுப்பு என்றும் கூறினார். सिर्फ एक शर्त रखी है मैंने, वो शर्त ये रखी है कि ये उसका अपना गांव नहीं होना चाहिए या अपना ससुराल नहीं होना चाहिए. इसके सिवाय वो कोई भी गांव सिलेक्ट करे, वहां के जनप्रतिनिधियों के साथ बैठ करके करे. मुझे भी बनारस के लिए गांव अभी सिलेक्ट करना बाकी है. आज ये गाइडलाइंस आ गई हैं, मैं भी बनारस जाऊंगा, सबसे मिलूंगा, बात करूंगा और एक सबका मन बना करके मैं भी एक गांव सिलेक्ट करूंगा. இத்திட்டத்தின் கீழ் லோக்சபாவின் 543 எம்பிக்கள், ராஜ்யசபாவின் 250 எம்பிக்கள் என மொத்தம் 793 எம்பிக்கள் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து 2016ஆம் ஆண்டுக்குள் மாதிரி கிராமமாக மேம்படுத்த வேண்டும். முதல் கிராமத்தில் கிடைத்த அனுபவத்தை கொண்டு மேலும் 2 கிராமங்களை தத்தெடுத்து 2019ஆம் ஆண்டுக்குள் தலா 3 மாதிரி கிராமங்களை எம்பிக்கள் உருவாக்க வேண்டும். அதன் பிறகு ஆண்டுக்கு ஒரு கிராமம் வீதம் ஒவ்வொரு எம்பியும் தத்தெடுக்க வேண்டும் என்பதே இத்திட்டத்தின் நோக்கம்.